ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் யூனிட்டாக எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்துட்டு செல் யூனிட் ஆஃப் லைஃப் இருந்தால் கூட நம்ம ப்ரீவியஸாக அதோட ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இயர்ஸ்லலாம் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற இந்த டாபிக்ஸோ சரி, அப்படி இல்லைன்னா நம்ம இந்த ஆத்தர்ஸோட பேர்ஸோ அவங்க பக்கத்தில் கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்ஸை நம்ம பெருசாக படிக்க மாட்டோம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். பட் லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினே அதுதான் இருந்துச்சு பாட்னியில். இட் வாஸ் லிட்டலி மைண்ட் கொலாப்ஸ்டு. அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு அங்கேயே கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு என்னடா இது அப்படின்ற அளவுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த டைம் எதையுமே அந்த மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது, அந்த எதோட டீட்டெயில்ஸும் மிஸ் ஆகக்கூடாதுன்ற காரணத்துக்காக நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோன்னே அதோட டீட்டெயிலான அந்த ப்ரீஃப் கொடுத்துருக்க அந்த இன்ஃபர்மேஷனோட டீட்டெயில்ஸ் நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம யூனிட்லேருந்து போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். உயிரோடு இருக்கிற ஆர்கானிசம் பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் பயாலஜி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. த டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் their ஃபார்ம் அண்ட் appearances only brought out their diversity. It is the cell theory that emphasized the unity underlying this diversity of forms, that is the cellular organization of all life forms. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் எந்த விதமான ஒரு உயிரை எடுத்துக்கிட்டாலுமே சரி, அது எல்லாமே ஒரு செல்லோட பில்டிங் பிளாக்ஸாக தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு பெரிய வீடுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய பங்களா கட்டினாலும் சரி, இல்லை சின்ன வீடு கட்டினாலும் சரி, இல்லை ஒரு சின்ன ரூம் கட்டினாலும் சரி, எல்லாத்துக்குமே பேஸாக இருக்க போகிறது அந்த செங்கல் மட்டும்தான். ஸோ அந்த செங்கல் தான் பில்டிங் பிளாக்ஸாக இருக்குது. அந்த செங்கல்லாம் சேர்ந்து தான் அது ஒரு மேசிவான பங்களாவாக மாறப்போகிறதா, இல்லை ஒரு சின்ன வீடாக மாறப்போகிறதா,